ஸோ இந்த மாதிரி டிசைன் வந்து பேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து இப்போ ஹீட் கொடுக்க போகிறோம். ஸோ ஹீட் கொடுக்கறதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இது ஆல்ரெடி ஒரு தின்னான saree. ஸோ அதனால் நம்ம வந்து இந்த ஒயிட் கிளாத் அல்ல ஏதோ ஒரு காட்டன் கிளாத்தை வந்து அந்த டிசைன் மேலே போட்டுட்டு ரொம்பவே நார்மல் ஹீட், அதாவது சிந்தட்டிக், ஸோ நம்ம ரேயானில் வச்சாலே போதும். இல்லை நீங்கள் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கிறீங்கன்னா ஹீட் ஜாஸ்தியாக வச்சுக்கலாம். ஸோ டிசைன் மேலே வந்து நல்லா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு 10 to 15 செகண்ட்ஸ், மேக்ஸிமம் ஒரு 10 to 15 செகண்ட்ஸ் இருக்க மாதிரி டிசைன் மேலே வந்து ஹீட் கொடுங்க. ரொம்ப அதிகமாக கொடுக்க வேண்டாம். சாரீ தின்னாக இருக்கிறனால தான் ஹீட் வந்து கம்மியாக கொடுக்க சொல்கிறேன். ஸோ கரெக்டாக அந்த டிசைன் மேலே ஒவ்வொரு இடத்துலையுமே 10 to 15 செகண்ட்ஸ் அளவுக்கு ஒரு 10 டைம்ஸ் வரையிலுமே நீங்கள் வந்து வச்சு எடுக்கலாம். ஏன்னா இது வந்து கொஞ்சம் பெரிய டிசைன் இல்லையா, ஸோ அதனால். ஸோ இப்போ நம்ம நல்லா ஹீட் வச்சதுக்கப்புறம் இந்த டிசைன் எப்படி வருதுன்னு நம்ம